எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. அக உயிர் சக்திகளும் புற உயிர் சக்திகளும் இணைந்து நமக்குள்ளே ஒரு முழுமையான அல்லது ஒருங்கிணைந்த உயிராற்றல் உருவாகின்றது. இந்த ஒருங்கிணைந்த முழுமையான உயிராற்றலே நமது அனைத்து விதமான இயக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது என்பதை கடந்த பாடத்தில் நாம் புரிந்து கொண்டோம். இந்த புரிதல்களின் அடிப்படையில் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஒரு நோய்க்கான சிகிச்சை அணுகுமுறையினுடைய அடிப்படை எப்படி இருக்கின்றது என்பதை இந்த பாடத்தில் நாம் புரிந்து கொள்வோம். ஒரு மின்சார விளக்கை கவனிப்போம். அந்த மின்சார விளக்கினுடைய கட்டமைப்பு என்பது ஒளிர்வதற்கான தகுதியான தன்மையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அமைப்பினுள் மின்சார சக்தி பாயும் போது அது ஒளிர்கிறது. அதாவது அந்த விளக்கு எனும் கட்டமைப்பினுள் மின்சாரம் பாய்ச்சப்பட்டால் மட்டுமே தான் அங்கே ஒளி ஏற்பட முடியும். மின்சாரமும் முக்கியம், ஒளிர்வதற்கான கட்டமைப்பு முக்கியம் என்பதை இந்த இடத்தில் நாம் தெளிவாக்கிக் கொள்வோம். இப்போது மனித அமைப்பினுடைய தன்மைகளை பற்றி நாம் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தது தான். மனித அமைப்பில் இருக்கும் பஞ்சபூத சக்தி கட்டமைப்பை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த பஞ்சபூத சக்தி கட்டமைப்பு என்பது நெருப்பு மூலப்பொருள், நில மூலப்பொருள், காற்று மூலப்பொருள், நீர் மூலப்பொருள் மற்றும் ஆகாய மூலப்பொருள் ஆகியவற்றால் ஆன ஒரு மறைவான கட்டமைப்பு. மின்சார விளக்கை போல அது ஒரு இயக்கமற்ற கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு இயக்கம் பெற வேண்டுமென்றால் அதனுள் உயிர் சக்தி பாய வேண்டும். மின்சார விளக்கினுள் மின்சக்தி பாயும் போது அது ஒளிர்வதைப் போல நமது உயிர் சக்தி கிடைக்கப்பெற்ற பின்னரே பஞ்சபூத சக்தி கட்டமைப்பில் ஒரு இயக்கம் நிகழ முடியும். இன்னும் இதனை தெளிவாக சொல்வதானால், கடந்த பாடத்தில் நாம் புரிந்து கொண்டபடி நமது பஞ்சபூத சக்தி கட்டமைப்பினுள் நமது அக உயிர் சக்திகளும் புற உயிர் சக்திகளும், அதாவது ஒருங்கிணைந்த உயிர் சக்தி பாயும் போது தான் அங்கே ஒரு இயக்கம் நிகழ முடியும். இந்த புரிதலின் அடிப்படையில் இன்னொரு முக்கிய விளக்கத்தை இங்கே நாம் புரிந்து கொள்வோம். ஒருங்கிணைந்த உயிர் சக்தி பஞ்சபூத சக்தி கட்டமைப்பினுள் பாயும் போது அதனுள் இருக்கக்கூடிய நெருப்பு மூலப்பொருள் நெருப்பு சக்தியாக மாறுகிறது. அதாவது நெருப்பு என்பது ஒரு இயக்கமற்ற ஒரு மூலப்பொருள், ஒரு கட்டமைப்பு. அதனோடு அந்த ஒருங்கிணைந்த உயிர் சக்தி சேரும்போது அது நெருப்பு சக்தியாக மாறி ஒரு இயக்கத்தை செய்ய தகுதி பெறுகிறது. மூலப்பொருளாக இருக்கும்போது அது ஒரு ஜடம், அதனுள் சக்தி பாயும் போது அது உயிரோட்டமுள்ள ஒரு சக்தி அமைப்பு. அதே போலவே நிலம், காற்று, நீர், ஆகாயம் ஆகிய மூலப்பொருட்கள் முறையே நில சக்தியாகவும் காற்று சக்தியாகவும் நீர் சக்தியாகவும் ஆகாய சக்தியாகவும் மாறி ஒரு இயக்கத்தை, ஒரு வேலையை செய்கின்றது. ஒரு மின்சார விளக்கை உதாரணமாக பார்த்தோம். அதனுள் மின்சக்தி பாயும் போது அது இயக்கம் பெறுகிறது என்றும் புரிந்து கொண்டோம். அந்த விளக்கில் பாயும் மின்சாரத்தினுடைய அளவை, தன்மையை பொறுத்து தானே அந்த மின் விளக்கினுடைய ஒளிரும் தன்மையும் இருக்கும். அதே போலத்தான் நமக்குள் உருவாகும் ஒருங்கிணைந்த உயிர் சக்தியினுடைய தன்மையை, தரத்தை பொறுத்தே நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூத சக்திகளின் இயக்கங்களும் அமையும் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியலில் உள்ள மிக மிக முக்கியமான ஒரு புரிதல். ஒருங்கிணைந்த உயிர் சக்தியினுடைய தரம் மற்றும் தன்மை என்பது நமது மனதின் தன்மைகளை கொண்டும், அதாவது மனதின் குணங்களை கொண்டும், உணவு, நீர், சுவாசம் மூலம் பெறப்படும் காற்று உள்ளிட்ட நம்முடைய உட்கொள்ளல்களை கொண்டும் மற்றும் சூரிய ஒளி உள்ளிட்ட இதர பிரபஞ்ச உயிர்க்கூறுகளை கொண்டும் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதையும் இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட புரிதல்கள் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அக்குபஞ்சர் மருத்துவ அறிவியல் என்பது ஒரு மனித அமைப்பின் பஞ்சபூத சக்தி கட்டமைப்பில் நிகழ்ந்த